வணக்கம் மக்களே! ஏபில அரசுலேருந்து ஆனந்தன். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த தம்ப்நெயில் வந்து வேற தான் வைக்கணும்னு நெனச்சிருந்தேன். அது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்கள் வைக்கணும்னு நெனச்சிருந்தேன். அதுக்குள்ள நம்ம சித்தப்பு ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த H1B விசாவோட ஃபீய வந்து எகுற வச்சுட்டாரு. அதாவது ஒரு 2500 ஒரு $3000 கட்டிட்டு இருந்த இடத்துல, இப்போ $1,00,000 கட்ட சொல்றாரு தலைவர். இது நெறைய இம்பேக்ட் குடுக்கும். அதாவது அது வழக்கம் போல ட்ரம்ப் வந்து அப்படி சொல்ட்டாரு, அப்படி சொல்ட்டாருன்றது இல்லாம, இது ரியலா இம்பேக்ட் குடுக்கும். யாருக்கு? ஸ்ட்ரெய்ட்டா ஐடி கம்பெனிகளுக்கு தான். அதனால நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்த தம்ப்நெயில்ல எடுத்துட்டு ஐடி செக்டார்ல வெறும் செக்டார மட்டும் பார்க்காம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த முறை ஒரு 4, 5 கம்பெனிகளையும் அது பாதிக்கக்கூடிய கம்பெனிகள பத்தியும் எடுத்திருக்கோம். அத வழக்கமா செக்டார்ல வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு அப்புறம் ஐடி செக்டார் வச்சிருப்போம். இப்போ கடைசியா ஐடி செக்டார் வச்சுட்டு அதோட சேர்ந்து சில ஸ்டாக்ஸையும் அதில சேர்த்துருக்கேன். அது என்னென்ன மாரி லெவல்ஸ்ல போய் நிக்கும்னு. ஸோ நம்ம வீடியோல உள்ள போய் பார்க்கலாம். இப்ப வாங்க அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டி ஆக்சுவலி நிஃப்டி இதுதான் வந்து நான் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இந்த இந்த வாரத்துக்கான விஷயமா சொல்லணும்னு நெனச்சிருந்தேன். ரொம்ப ரேரா அமையக்கூடிய சில விஷயம். அதில ஒண்ணு இந்த 25,450ன்றது ஆ டெய்லிலயும் ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு. வீக்லிக்கும் அப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. மந்த்லிக்கும் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ரொம்ப ரேர். ரொம்ப ரேரா தான் இந்த மாரி நடக்கும். ஸோ 25,450க்கு மேல எந்த எந்த சைட்ல போனாலும் சரி, ஐ மீன் எந்த டைப்ல போனாலும் சரி, டெய்லியில கிராஸ் பண்ணாலும் சரி, வீக்லியில மேல க்ளோஸ் ஆனாலும் சரி, மந்த்லியில பிரேக் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு அருமையான விஷயம் இது. ஆ அப்புறம் டெய்லியும் அப்படிதான் இருக்கு. அ 25,000 210க்கு மேல கீழ வந்துச்சு அப்படின்னா, 25,050 வரைக்கும் வரணும். இதுல நம்ம ஏற்கனவே நம்ம போன வாரம் பேசுறப்ப பேசியிருந்தோம். 25,650 மேல வந்து ரெசிஸ்டன்ட் பேசியிருந்தோம். நான் பல நேரம் வந்து ரெசிஸ்டன்ட் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, டார்கெட்ன்னு சொல்லக்கூடாது சோசியல் மீடியால அப்படின்றதுனால நான் அத ரெசிஸ்டன்ஸாவே வச்சிருக்கேன். அது இன்னும் அத வந்து மிஸ் பண்ணியிருக்கு. சில நேரங்கள்ல இப்படி ரொம்ப ரேரா வந்து அதோட டார்கெட்ட மிஸ் பண்ணாம மிஸ் பண்ணிட்டு அடுத்த அ டைரக்ஷனுக்கு போகும். அப்படியா கூட இது இருக்கலாம். ஸோ நிஃப்டி வந்து இந்த முறை வந்து நிஃப்டிய டிரைவ் பண்ண போற விஷயம் ஐடி செக்டார் தான். ஏற்கனவே பேங்க்கும், ஃபினான்ஸும் வந்து அவங்க வேலைய காமிச்சு வச்சிருக்காங்க. பாருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நானு. ஆ நம்ம வெள்ளிக்கிழமைக்காக போடப்பட்ட அந்த இதில வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாரி பேட்டர்னா இருந்துச்சுன்னு சொன்னோம். வியாழக்கிழமை ஃபார்ம் ஆனது. அது வந்து எல்லாமே நெகட்டிவா திரும்பியிருக்கு. நெகட்டிவா எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நெனச்சோமோ, அதெல்லாம் நடந்து திரும்பியிருக்கு. ஆனா, பாதிக்கக்கூடிய ஐடி செக்டார் மட்டும் நெகட்டிவ் சிக்னல் குடுக்காம போய் நின்றுருந்தான். ஐடியும் ஃபார்ம் ஆகும். மற்றெல்லாம் நெகட்டிவ் குடுத்திருந்தான். குறிப்பா பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவ் குடுத்திருக்கான். இப்போ மேல ஒரு வேள ஏன்னா மேல வந்து அவரு இப்பொழுது சமீபத்திய டார்கெட்லாம் முடிச்சு வச்சிருக்காரு. அதனால 55,830க்கு மேல நின்னாலோ, குளோஸ் ஆனாலோ ஃபர்தரா மேல போகும். அப்படி இல்ல அப்படின்னா, ஆ அதுக்கு மேல போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து 56,160 இந்த 55,830 என்னன்னா, இதுக்கு கீழ குளோஸ் ஆகாம மந்த்லி நிக்கணும். அது ஒரு கணக்கு. அப்புறம் வீக்லி சப்போர்ட் வந்து 54,880 இத உடைச்சுச்சுனா தான் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். பெருசா கீழ வர்றதுக்கு கரெக்ஷன் பெருசா கீழ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெய்லின்னு எடுத்துட்டீங்கன்னா 55,830 அதத்தான் நம்ம முதலே சொன்னோம். அங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் மந்த்லி, வீக்லி, டெய்லி எல்லாத்துலயுமே ஒரே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆ சப்போர்ட் வந்து 55,150ம், 54,800ம். அதுக்கும் கீழ வரும் பட்சத்தில் நெறைய கரெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து ஆட்டோ செக்டார். அவரு மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அடம் பிடிச்சுட்டு இருக்காரு. 27,700 ஞாபகம் இருக்கா? அதே தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். 27,700 நோக்கி தான் அது. அங்க தொடாம வரமாட்டேன்னு போறாரு. அப்படி தொடாம வரேன் அப்படி தொட்டாலும்
இங்க ஒரு இந்த இந்த ஸ்டிக்கு மூலமா ஒரு ஒரு இது இருக்கு. அது வந்து எவ்வளோ இருக்குன்னா, 28,050 வந்து ஒரு டார்கெட் இருக்கு. ஸோ ஒருவேள இது மேல போச்சுன்னா, டிஃபென்சிவா இது மேல போச்சுன்னா, 27,700க்கு 700 தொட்டுட்டு, அங்கருந்து இன்னும் ஒரு 350 பாயிண்ட் மேல ஏறதுக்காக சான்ஸும் இருக்கு. ஆனா, அதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். அப்புறம் டெய்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 27,420ம், 27,140 சப்போர்ட்டாவும் இருக்கு. ஃபினான்ஸ் பக்கா கிளியரா நெகட்டிவ் சிக்னல் குடுத்துருக்காரு. அதனால அ இதுல வந்து அ செல்லிங் போறதுக்கு ரெடியா இருக்கலாம். யாரெல்லாம் வந்து ஷார்ட் நல்லா போவீங்களோ, அவங்கலாம் இத யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆ 26,750 இதுதான் அவரோட ரெசிஸ்டன்ஸ். அத ஸ்டாப் லாஸ் மாரி வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண போறவங்க பண்ணலாம். இது அதே நேரத்தில 26,320க்கு கீழ குளோஸ் ஆகணும். அதுக்கு கீழ நின்னுச்சுன்னா, நல்லா கீழ வரும். இங்க பாருங்க, இது வந்து 25,000 இந்த இடத்துல 25,960 வரைக்கும் கீழ வர்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஆ டெய்லில வந்து 26,725 அதே தான் வீக்லிக்கும் இருக்கு. 26,460க்கு கீழ வந்தாலே 320ம், ஆ 25,960ம் ரீச் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஃபினான்ஸ் ஸ்டாக்ல ஆ ஃபினான்ஸ் இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்றவங்களும் சரி, ஃபினான்ஸ் ஸ்டாக்லயும் இருக்கவங்களும் சரி, அத ஸ்டாக்ஸ ஃபாலோ பண்ணிக்கங்க. எஃப்எம்சிஜி ஆ அவரு வந்து மேல அதாவது கீழ வர்றதுக்கு முன்னாடி ஒரு மேல போவார் இல்லையா? அதுக்காக போன மாரி இருக்கு. இந்த வாரமும் ஒரு நல்ல குளோஸ் இல்ல. அதாவது பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ இல்ல. ஆனா ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி 55,900க்கு கீழ அது குளோஸ் ஆச்சுன்னா, இது கரெக்ஷனே ஸ்டார்ட் ஆயிரும். மேல வந்து இப்பொழுதைக்கு இடைக்கால அளவுல ஒரு ஒரு டெம்பரவரியா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா, 57,300க்கு மேல குளோஸ் ஆனா தான் இது மேல போகும். அதர்வைஸ் இது கரெக்ஷன் வர்றதுக்கான நெறைய இண்டிகேஷன் இருக்கு. டெய்லி கணக்குல வந்து 56,640 வந்து ரெசிஸ்டன்ஸாவும், சப்போர்ட் 56,200ஆவும் இருக்கு. வந்துட்டோம். நம்ம ஏரியாக்கு. அதாவது இன்றைய ஹீரோ அவர் தானே. ஸோ ஏரியாக்குள்ள வந்துட்டோம். ஐடி ஸ்டாக்கு இந்த வாரம் குளோசிங் கூட புல்லுக்கு ஃபேவரா தான் குளோஸ் ஆயிருக்குங்க. ஸ்டிக் படி பார்க்குறப்போ, டெக்னிக்கலா பார்க்குறப்போ, அ இப்பயும் அ புல்லுக்கு ஃபேவரா தான் இருக்கு அது. நான் இப்ப இத சொல்ற விஷயத்த கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப குளோசிங் வந்து புல்லுக்கு ஃபேவரா இருக்கு. இதுல மந்த்லி குளோசிங்கும் புல்லுக்கு ஃபேவரா இருக்கு. ஏற்கனவே மந்த்லி இருக்கு இல்லையா? மந்த்லியோட ஸ்டிக்க படி பார்த்தாலும் புல்லுக்கு ஃபேவரா தான் இருக்கு. ஆனால் இப்படி ஒரு நியூஸ் வர்றது, இந்த இந்த மாதிரியான சூழல்ல இப்படி ஒரு நியூஸ் வந்தா என்னவா இருக்கும்னா, அங்க இருக்கக்கூடிய டெம்பரவரி கரெக்ஷனுக்காக அத யூஸ் பண்ற மாரி இருக்கும். இப்போ இந்த செக்டார கொஞ்சம் கவனமா கவனிச்சீங்கன்னா, இப்ப நடக்கிற சம்பவத்துக்கும், செக்டாருக்கும் எப்படி பிஹேவ் ஆகும்? இதே மாரி நாளைக்கு ஒரு நியூஸ் வந்தா எப்படி அத ரியாக்ட் பண்ணிக்கலாம்? அப்படின்றத இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, வீக்லி குளோசிங்கும் புல்லுக்கு ஃபேவரா இருக்கு. ஈவன் டெய்லி குளோசிங்கும் புல்லுக்கு ஃபேவரா இருக்கு. மந்த்லி குளோசிங் புல் ஃபேவரா தான் இருக்கு. ஆனால், இப்போ இந்த மாதிரியான நியூஸ் வர்றதுனால, ஒவ்வொரு ஸ்டாக்கும் அது அதுக்கு விட்டுட்டு வந்த சின்ன சின்ன வேலைகள விட்டு திருப்பி போய் கவர் பண்ணி, அந்த கரெக்ஷன அதுக்கு பேர் தான் கரெக்ஷன். ஒரு எங்கெங்கலாம் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துச்சோ, அதையெல்லாம் கரெக்ட் பண்றதுனால தான் அது கரெக்ஷன். நம்ம மேல போறது மட்டும் கரெக்ஷன் இல்ல. கீழ வர்றது மட்டும் கரெக்ஷன் இல்ல. சில நேரங்கள்ல பியர் ட்ரெண்ட்ல இருக்கிறப்போ மேல போறதே கூட கரெக்ஷன் தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ, இங்க நானு இந்த ஏரியா 34,000 ஆ வந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இங்கேருந்து திரும்பலாம். இந்த ஜோனுக்கு வந்துட்டு திரும்பலான்னு ஒரு எதிர்பார்ப்பு. ரொம்ப மோசமா போனா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா? ஆ இந்த ஏரியா உடைச்சா மட்டும் தான், அது கிட்டத்தட்ட 32,000க்கு கீழ வந்தா மட்டும் தான், ஐடி செக்டார்ல பெரிய கரெக்ஷன் வருதுன்னு அர்த்தம். அதர்வைஸ் இப்பொழுதைக்கு பெருசா பயப்பட தேவையில்லை. பெரிய பேனிக் ப ப பண்ண வேண்டிய தேவையில்ல. நானு ஒரு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன்.
இந்தியன் ஐடி கம்பெனிஸ், அதாவது இந்தியன் சர்வீஸ் கம்பெனிஸ், ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ், ஐடி கம்பெனினா நெறைய இருக்கு. ஐடி சர்வீஸ் பண்ற கம்பெனிஸ் தான் இப்ப H1B விசாவும் பாதிக்கப்படுறது சர்வீஸ் கம்பெனிக்கு தான். அப்ப இந்த H1B விசா வந்து யூஸ் பண்ற அ இந்தியன் ஐடி கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 7,000 விசா ஐ மீன் ஆமா 7,000 விசா என்னமோ இப்போ லாஸ்ட் மந்த்ல மட்டுமே அத வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது H1பிக்கு அப்ளை பண்றதையே இவங்க குறைச்சுக்கிட்டு, இந்த சர்வீஸ் ஸ்டைலையே ஏதோ மாத்திட்டு இருக்கதா ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். ஆனா என்னன்னா, இந்த H1பி அ அமெரிக்கா வேலை இதெல்லாம் நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கொஞ்சம் மேலோட்டமா படிச்சுட்டு விட்டுட்டேன். அப்ப இன்னைக்கு இந்த நியூஸ் வந்த உடனே தான் வந்தது. ஸோ இந்தியன் கம்பெனிஸ் ஏற்கனவே அதாவது ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. H1பி விசாவோட அ அப்ளை பண்றதே குறைச்சு ரெட்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா விப்ரோ, டிசிஎஸ் அதாவது டாப் கம்பெனிஸா இருக்குது H1பி விசாவ அ குறைச்சுக்கிட்ட கம்பெனிகள்ல டாப் யாருன்னு பார்த்தா, இந்தியன் கம்பெனிஸா இருக்கும். இந்தியன் கம்பெனிஸா இருந்துச்சு. H1பி விசாவ அதிகமா அப்ளை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் கம்பெனியா இருந்தது. சிடிஎஸ் அப்புறம் ஐயோ! இந்த மாரி கம்பெனிஸ் வந்து யுஎஸ் கம்பெனிஸ் தான் வந்து அதிகமா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால நம்ம கம்பெனிக்கு பெருசா பாதிப்பு இருக்கிறதுக்கு இல்ல. ஆனா இருந்தாலும் அ ஒரு என்ன சொல்றது? இம்மீடியேட் பாதிப்பு இருக்கும். இது எல்லாத்தையும் தவிர இன்னொரு விஷயம் இருக்கு. இம்மீடியேட்டா நாளைக்கோ நாளை கழிச்சோ கோர்ட்டுக்கு போயி இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டே வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆனா நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கும் என்ன மாரி பிஹேவ் பண்ணுன்றத பார்க்கலாம். இன்ஃபிய பொறுத்தவரைக்கும் ஆஹா! இது சரியா மேட்ச் பண்ணாம விட்டேன் போல இருக்கு. ஓகே. இன்ஃபிய பொறுத்தவரைக்கும் அ பியர் ட்ரெண்ட் வந்து 1520க்கு கீழ போனா தான் அது நெகட்டிவ். ஐ மீன் அதுக்கு கீழ போச்சுன்னா 1490 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த நியூஸ் எல்லாம் தாண்டி 1555க்கு மேல நின்றுச்சுன்னா, அப்புறமா நம்ம ஐடி கம்பெனிகள புடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது நல்லா போகும். அதுவும் குறிப்பா இன்ஃபி. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து இந்த ஏரியா இப்ப சமீபத்திய லோவ வந்து கட் பண்ணாம இருக்கணும். அத நாளைக்கு மார்க்கெட் பார்த்துட்டு நானு என்ன மாரி சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்றேன். அடுத்து HCL டெக். HCL டெக் வந்து இவங்களும் இந்த சர்வீஸ் குடுத்தாலும், பெரும்பாலும் வந்து HCL டெக் வந்து மற்ற ஐடி சர்வீஸ் கம்பெனி மாதிரி இல்லாம, இவங்க ஹார்ட்வேரும் சேர்த்து பண்றதுனால கொஞ்சம் வித்தியாசப்படும். இருந்தாலும் இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க, 1503க்கு மேல போனால் 1555 வரைக்கும் இது ரீச் ஆகும். இல்ல அதுக்கு கீழ வரும் பட்சத்தில் 1452 உடைச்சுச்சு அப்படின்னா, 1403 வரைக்கும் இந்த அ ராலி திரும்பி கீழ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 1400ன்னு வச்சுக்கங்களேன். நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் 1400க்கும் உடைச்சு, இல்ல 1300யும் உடைச்சா தான் இது வந்து கிளியர் கரெக்ஷன், லாங் டெர்ம் கரெக்ஷன் வரும். மற்றபடி இப்பொழுதைக்கு டெம்பரவரியா பயப்பட தேவையில்லை. அடுத்து டிசிஎஸ் 3370க்கு மேல க்ளோஸ் ஆனா மேல போயிடும். ஆனால் 3140க்கு கீழ நின்னாலே 3000 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப இது வந்து ஈஸியா 3040ன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% 3% விழுகுறதுக்கான ஒரு சான்ஸ் ஈஸியா இருக்கு. விழுந்துட்டு எந்திரிக்கிறானான்றது தான் இங்க விஷயம். 3050க்கு கீழ க்ளோஸ் ஆனால் தான் நெகட்டிவ். 3050 கீழ க்ளோஸ் ஆனா இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் கொஞ்சமா கீழ வர ஆரம்பிச்சுரும். ஸோ நாளைக்கு இருக்கக்கூடிய வாலட்டைல்ல இது முதல்ல 3050 ஈஸியா வரும். அதுக்கு கீழ க்ளோஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். அடுத்ததாக டெக் மஹிந்திரா. டெக் மஹிந்திரா வந்து பெருசா பாதிப்பு தெரியல. அப்பன்னா அவங்க வந்து நான் சொல்றது சார்ட்ட வச்சு சொல்றேன். பெரிய பாதிப்பு தெரியல சார்ட்ல. ஆ கீழ வந்து 1430க்கு கீழ வராத வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட புல்ல பத்தி கவலையே பட தேவையில்ல. இன்னும் சொல்லப்போனா 1430, 40 அந்த ரேஞ்ச் வரப்ப அக்குமுலேட் பண்றவங்க பண்ணலாம். ஏன்னா 1600ம் 1660ம் ஒரு டார்கெட்டா தெரியுது. நிச்சயமா. ஸோ நாளைக்கு ஒருவேள அது கீழ வந்தால் 1440 அந்த ரேஞ்சில வந்து நீங்க அக்குமுலேட் பண்ணலாம்.
பண்ணிட்டு க்ளோசிங் மட்டும் பார்த்துக்கங்க. 1430 கீழ க்ளோஸ் ஆனா, அது ஸ்டாப் லாஸா வச்சுக்கிடலாம். மற்றபடி இத அழகா இருக்கு. இப்ப கீழ வரத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சு நீங்க பண்ணலாம். இதோட மிட் டெர்ம் டார்கெட் 1810 வரைக்கும் இருக்குங்க. ஆ அதனால கீழ வரப்ப அக்குமுலேட் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். அதான் 1430 வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க. க்ளோசிங் ஸ்டாப் லாஸ். அடுத்து எல்&டி மைன்ட்ரி. ஆ இது இது அப்படிதான் அழகான ஒரு நம்பர்ல போட்டிருக்காரு. 5555 அதுக்கு மேல க்ளோஸ் ஆனா 6150. ஆ 5350க்கு இது ஒரு முக்கியமான ஒரு பெக்யூலியரான ஒரு ஒரு இது கண்டிஷன். ஒரு அந்த கிரைட்டீரியாவ கொஞ்சம் முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. ஆ 5350க்கு கீழ இந்த மாசம் க்ளோஸ் ஆகலைன்னா, இந்த மாசம் 30த் செப்டம்பர்னு வச்சுக்கங்க. அதுக்கு கீழ க்ளோஸ் ஆகாட்டி, நீங்க தாராளமா இந்த ஸ்டாக்க வாங்கிக்கோங்க. ஒரு நல்ல ராலிக்கு ரெடியா இருக்கு. சிலர் கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? ஆ ஒரு லாங் டெர்ம் கேட்பீங்க இல்லையா? அந்த மாரி பார்க்குறப்போ ஐயோ! சாரி. ஆ எல்&டி மைன்ட்ரி வந்து நல்ல ஸ்டாக்கா இருக்கு. கீழ வரப்போ அக்குமுலேட் பண்ணி வைங்க. ஆ அதாவது இந்த மாசம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்க. 5350க்கு கீழ க்ளோஸ் ஆகல. 5350 ஏன்னா ஆக்சுவலி இப்ப 5600ல இருக்கு. அதனால தான் 5350ன்னு சொல்றது கொஞ்சம் இதா சொல்றேன். அதுக்கு கீழ க்ளோஸ் ஆகாம அது கீழ க்ளோஸ் ஆகலைன்னா, இது மேல போப்போதுன்னு அர்த்தம். அடுத்து விப்ரோ. ஏற்கனவே பாவத்தா அவர் ரொம்ப இதா இருக்காரு. நீங்க டெக்னிக்கலா மட்டும் வச்சுக்கங்க. டெக்னிக்கலி வந்து 258க்கு மேல போச்சுன்னா நல்லாருக்கும். கீழ 254க்கு கீழ ஓப்பன் ஆச்சுன்னா, நாளைக்கு நீங்க பேனிக்ல வந்து பயங்கரமா ஓப்பன் ஆகும் அப்படிதான். இது 243 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வழக்கம் போல எல்லா செக்டாருக்கு எல்லா ஸ்டாக்கும் சொன்ன மாரி தான். இந்த ஜோன் வந்து ரிஸ்கி ஜோனு. இதுக்கு உடைச்சு கீழ போறப்போ எல்லா ஸ்டாக்கும், ஐடி ஸ்டாக்கும் கரெக்ஷன் போகும். ஓஎஃப்எஸ்எஸ் ஆக்சுவலி இது வந்து நானு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லா இருக்குங்கன்னு சொல்லியிருந்தேன். நிஜமாவே நல்லா இருந்தது. இது வந்து இந்த ஜோன வந்து பிரேக் பண்ணியிருந்தது அப்போ. பிரேக் பண்ணதோட, ஒரு வாரம் பூரா இறங்கி, இந்த வாரமும் அதுக்கு ஏத்த மாதிரி பெருசா மேல போல. ஆ நாளைக்கு இது வந்து இந்த இந்த லோவ பிரேக் பண்ணா, ஆ 8300 அது வரைக்கும் வர்றதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. 8300 வரைக்கும் வரும் அவசியம். அதையும் தாண்டி கீழ அந்த 8000க்கு கீழ போச்சுன்னா, நெகட்டிவ்க்கு திரும்புது. இல்ல அப்படின்னா, இந்த 10,000த்த தாண்டிடுச்சுன்னா, நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் வந்துரும். சரி மக்களே, இன்னைக்கு இந்த விஷயம் போதும். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. மன்னிக்கணும். நான் நாளைக்கு அ ஸ்டாக்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இப்பொழுதைக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.